ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். மிர்தாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து தட்டை. இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாம். தட்டை செய்கிறதுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வறுகடலை மாவு மிக்சியில் அரைச்சி சலித்து வச்சுருக்கிறேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுத்து சலித்து எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா 3 மிளகா எடுத்துருக்கிறேன், சிகப்பு மிளகா 4 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சி வடிகட்டியும் எடுத்துக்கலாம், தண்ணியாகவும் இல்லை அப்படியே கூட அந்த விழுதை மாவாக கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி அரைச்ச விழுதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம மாவை வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலியில் 2 கப்பு எடுத்து வச்ச 2 கப்பு அரிசி மாவையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். அது என்ன பதம்னாக்கா கோல மாவு பதம் இருந்தால் போதும். இது நம்ம கடையில் ரெடிமேடாக கூட கிடைக்குது. அந்த மாவும் வாங்கி இந்த மாதிரி பதத்திலே வறுத்துக்கலாம். மாவு வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உளுத்த மாவு 2 ஸ்பூன் போடுறேன். வறுகடலை மாவு 2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணுறேன். ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போடுறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மிளகா பூண்டு அரைச்ச தண்ணியை இதில் ஊற்றி கொஞ்சமாக கலந்துக்கிறேன். இதுவும் கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எல்லாத்தையும் மீடியம் சைஸுக்கு உருண்டை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிற இந்த சமயத்தில் உருட்டி வச்ச நம்ம மாவெல்லாம் எடுத்து மீடியம் சைஸில் தட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுக்கிறத ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வேக விடணும். கொஞ்சம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டு வேக விடணும். எண்ணெயோட சலசலப்பு அடங்கின உடனே நம்ம தட்டையை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய மொறுமொறுப்பான தட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.